இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். மெயின் போர்ஷன் 3 பகுதிகள். ஒன்று, வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 8:30 மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன். அதற்கு அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை மதியத்திலிருந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு, அதாவது டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இது வங்கக்கடல் பகுதி. அதே வங்கக்கடல் பகுதியில தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று 20ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி, தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது. மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட். மேடம், இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24ஆம் தேதி வலுப்பெறும் சொல்லிட்டீங்க. அப்ப அந்த சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் அதி கனமழை இருக்கக்கூடுமா? 21, 22ஆம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதி கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் we will update. ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கோம். அதுல இன்னைக்கு 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதிகபட்சம் 17 சென்டிமீட்டர். பாம்பன்ல 15 சென்டிமீட்டர், மண்டபத்துல 14 சென்டிமீட்டர். இன்று காலை 8:30 மணி அளவோடு முடிஞ்சது. இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், மேடவாக்கத்துல தான் 10 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. இப்ப நீங்க அரபிக்கடலிய டிப்ரெஷன் இதோ மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு, பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும். பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த 2 வங்கக்கடல்ல 24th அந்த டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் புயலா மாறதுக்கான காரணம் 24th அன்னைக்கு தெரியுங்களா? நாளை டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் புயல் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் 24th. அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் சொல்லுங்க. பட் டைலூட் ஆக பாசிபிள் இருக்கு. டிப்ரெஷன் ஆன உடனே நம்மளால அத சொல்ல முடியும். டைலூட் ஆக பாசிபிள் இருக்குங்களா? அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே ஃபோர்சி பண்றது கணினிசார் கணிப்புகள் தான், நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ்.
ஒரு 10 மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதுல ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும். அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பா சொல்லும். ஆனா நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா IMDல கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்டரிஸ் இருக்கு. அந்த அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சுட்டே வரும். ஸோ இந்த 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும். நாம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த பிரஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம் எந்த திசையில இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்க குறையுதுன்னு பார்த்துட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும். நல்லா அரபிக்கடல்ல அந்த டிப்ரெஷன் நமக்கு பாதிக்கும். அதாவது அந்த அந்த பிக்சர் சொல்லணும்னு நினைச்சேன். வடக்கிலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேக கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாம இருந்தது. இப்ப அது தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலுவு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம். மானிட்டர் 4 கிளவுட் பேச்சஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 இப்ப அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலயுமே பேரலா ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, புஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. அதிக கனமழை, மிக கனமழை சொன்னீங்க. அதிக கனமழைனா எவ்வளவு மழை பெய்யும், எத்தனை சென்டிமீட்டர்? மிக கனமழை கனமழை சொன்னோம்னா 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழைமானிகள் இருக்கு. அந்த மழைமானிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை. மிக கனமழை எப்போது அப்படின்னா 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை. இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல 17 சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில நமக்கு வருது. அதி கனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான். ஒரு இடத்துலயும் மழைமானிகள் தருகின்ற தரவுகளை வைத்து 21 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம். வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு. அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அரேபியன் சி அப்புறம் இந்த சிஸ்டம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா. இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள்.